ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ நம்ம வீடியோஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கோவக்காயை வச்சு ஒரு சில்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு கோவக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. கோவக்காயில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, செரிமானத்துக்கு, எடையை குறைக்க, கல்லீரலுக்கு, இந்த மாதிரி இதில் நிறைய நன்மை இருக்குங்க. நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட கோவக்காயை ஒரு சின்ன கசப்புத்தன்மை இருக்கனால அதை சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்லாம். நமக்கு கசப்புத்தன்மைலாம் கொஞ்சம் கூட இருக்காது. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஞ்சு கோவக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோவக்காயை 8 பாகங்களாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் நம்ம கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லா கோவக்காயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினது, வீட்டில் உள்ளது எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இடியப்பம் மாவு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு கடலை மாவு 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நமக்கு கரெக்டாக இருக்கும். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசால் பவுட்ரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீர் சில்லி பவுட்ருங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கு. இது கலருக்காக தாங்க. இது நமக்கு காரம் இருக்காது. அதை நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பாதி அளவு எடுத்துருக்கேங்க. அதுலேயும் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஒரு 4-5 சொட்டு அளவு விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது நார்மல் ஆயில் தாங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த ஆயில் தான். 1 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மறுபடிக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய்களை அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இந்த அளவு இருந்தால் தான் நமக்கு தண்ணி இந்த அளவு இருக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. கலந்து வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எண்ணெயும் நான் கடாயில் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கோவக்காய்களை எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி உதிர்த்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்ததையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கும். நம்ம அப்படியே இந்த கரண்டியிலே நம்ம அதை எடுத்து விட்டுறலாம். ஒரு சைடு வந்தது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கோவக்காய் சில்லி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த கசப்பு தன்மைங்கிறது இதில் நம்ம கொஞ்சம் கூட வராதுங்க. இதே ரெசிப்பியை நீங்கள் பாவக்காயை வச்சும் ட்ரை பண்ணலாங்க. அதுவும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் கோவக்காயில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லா கோவக்காயும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோங்க. அதே கடாயில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலையோட இந்த சில்லி சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு பெப்பர் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. பெப்பர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நமக்கு கூடுதல் சுவையாக இருக்கும். நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.